ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஷின்சானில் ஒரு பயங்கரமான ஹாரர் மூவி தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஒரு ஷின்சான் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம கேங் லீடர் மரத்தில் பூச்சி பிடிக்க வந்திருக்காரு. அங்கே ஒரு பூச்சியை பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த பூச்சியை வரட்டான்னு பறந்து போயிடுது. பறந்து போனது மட்டும் இல்லாமல் கேங் லீடரோட கண்ணாடியிலே கக்கா போயிட்டு போயிடுது. அப்போ துணை கேங் லீடர் கடுப்பாயிடுறாரு. இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு ஷின்சானை வீடை காமிக்கிறாங்க. அங்கே ஷின்சான் பூச்சி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு மரத்தில் நின்று விளாண்டுட்ருக்கான். அதை பார்த்து ஷீரோ என்னடா இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான்னு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. வெளியில் யாரோ போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கடுத்து ஷின்சான் அவனோட சம்மர் வெக்கேஷனில் இருக்கனால வெளியில் விளாட போகிறான்னு பார்க்குறான். நேரம் கரெக்டாக மிக்ஸி வந்துடுறாங்க. மிக்ஸி நான் இங்கே பாரு ஒரு ஃபேஸ் பேக் வாங்கியிருக்கேன், இது நல்லா ஃப்ரீ இது கம்மியான ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. அதை அங்கே வைக்கிற நீ நோண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க. அங்கே ஷின்சான் அந்த ஃபேஸ் க்ரீமை பார்த்துட்டு சிரிக்கிறான். மிக்ஸிக்கு அவனை பற்றி தெரியறனால நீ அதை நோண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இருந்தாலும் ஷின்சான் அதை எடுத்து அவனோட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறான். ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணாமல் அவனோட உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறான். அதுவாகவே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுது. இதை பார்த்துட்டு ஷீரோ கொலைச்சிட்ருக்கு, ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரி. அது அப்படியே அவனோட முகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனோடனே அதுவாகவே உறிஞ்சி வந்துடுது. அதை கீழே விழுந்தனால அவன் நான் இங்கே பாரு நான் ஜொலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்ருக்கான். அந்த தோலை அப்படியே எடுத்து பார்த்துட்டு 5 மணி ஆனனால ஆக்ஷன் கமெண்ட் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த தோலை அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிடுறான். கொஞ்சம் நேரத்தில் அந்த தோலே அதுவாக இருந்துச்சு அப்படியே பின்னாடியே நடந்து வருது. இதை பாட்டு ஷீரோ குலைக்குது. அதுக்கப்புறம் அந்த ஷேடோவுக்கு பயந்து அதுவும் போய் அமைதியாக போய் உட்காந்துக்குது. அடுத்து ஷின்சான் எப்பயும் போல் நல்லா கத்தி ஆக்ஷன் கமெண்ட் பார்த்துட்ருக்கான். அதுக்கடுத்து எனக்கு பசிக்குது, எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுங்க அப்படின்னு மிக்ஸி கிட்டே கேட்குறான். நான் டேபிளில் வச்சுருக்கேன் சொல்கிறாங்க. ஆனால் ஷின்சான் ஆக்ஷன் கமெண்ட் பார்த்துட்டனால அவனுக்கு கேட்கல. பின்னாடி அந்த தோல் அந்த சாக்கோப்பீயும் ஜூஸையும் குடிக்குது. ஆனால் அது தோலாக இருக்கனால அதால் அந்த ஜூஸை குடிக்க முடியல, ஃபுல்லாக சிந்திக்குது. அதுக்கடுத்து சாக்கோபி சாப்பிட்டுட்டே போகுது. ஆனால் அது எல்லாமே கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து ஷின்சானோட ரூமுக்கு போய் அதை எல்லாத்தையும் பொம்மையெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்ருக்கு. இதை ஷீரோ பார்த்துட்டே பயந்து போய் உட்காந்துக்குது. அதுக்கடுத்து இதை மாதிரி இன்னும் நிறையா தோல் உருவாக்க அந்த ஃபேஸ் பேக்கெல்லாம் எடுத்து அதோட மேலே அப்ளை பண்ணிடுது. அப்புறம் அதில் இன்னும் கொஞ்சம் தோல்னா உருவாகும். அதனால் அப்படி ஷின்சான் சொல்கிறான், நான் தான் உங்ககிட்ட ஸ்நாக்ஸ் கேட்டேன்ல, ஏன் இன்னும் நீங்கள் எனக்கு தரல அப்படின்னு சொல்லனா, நான் தான் உனக்கு அப்போதே டேபிளில் எடுத்து வச்சிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸி கத்துறாங்க. நேராக ஷின்சான் டேபிள் கிட்டே பார்க்குறான். அங்கே பார்த்தா சாக்கோப்பி ஜூஸ் எல்லாமே கொட்டி கிடக்குது. நீங்கள் தான் கொத்துனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸியை பார்த்து கத்துறான். ஆனால் மிக்ஸி ஷின்சான் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அவனை திட்டிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து மிக்ஸி நீ தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதை கேட்டு ஷின்சான் கோவமாக ரூமுக்கு போகிறான். அங்கே பார்த்திங்கன்னா ரூமில் ஃபுல்லாக குப்பை மாதிரி கிடக்கு. ஏன்னா அப்போ தான் அந்த ஷேடோ இது பண்ணியிருக்கோம். அதனால தான் ஷீரோ ஷின்சானை பார்த்து கொலைச்சிக்கிட்டே இருக்குது. ஷின்சானும் இதை ஷீரோ தான் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு ஷீரோ கிட்டே போய் கத்திகிட்ருக்கான். பார்த்தா ஷீரோ எதை பார்த்து கொலைக்குன்னா பின்னாடி அவனுக்கு பின்னாடி 2 ஷேடோ இருக்கும். அதை பார்த்து தான் கத்திகிட்ருக்கோம். மிக்ஸி வேக்யூம் கிளீனர் போட வந்தபோது அந்த 2 ஷேடோவும் அழிஞ்சு போயிடும். அங்கே மிக்ஸி இவன் தான் எல்லாத்தையும் குப்பை மாதிரி ஆக்கியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கத்திகிட்ருக்காங்க. ஷின்சானும் நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்ருக்கான். ஆனால் இன்னும் நீ 1/2 ஹவரில் க்ளீன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க. ஷின்சானுக்கும் இயற்கை அழைப்பு வரதுனால அவன் பாத்ரூமுக்கு போகிறான். அங்கே பார்த்தா ஆல்ரெடி அந்த க்ளோன் உள்ளே போயிருந்துருக்கும். ஆனால் ஷின்சான் அதை கண்டுக்காமல் சிரிச்சிட்ருப்பான். அதை பார்த்தா இவன் தான் நம்மளை மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சானுக்கு தெரிஞ்சு போயிடும். அந்த க்ளோனோட வாயிலேருந்து சாக்கோப்பியா கொட்டும். ஏன்னா இவ்வளோ சாக்கோப்பியை வேஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு ஷின்சான் ஷாக் ஆகிட்டு அதை எடுத்து அவன் வாயில் போட்டுப்பான். அதுக்கடுத்து இதெல்லாம் நீ தானே உழைச்ச, நீயே க்ளீன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ளோன்கிட்ட சொல்லிகிட்ருப்பான். உடனே க்ளோனும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து இது மாதிரியே நிறையா க்ளோன்ஸை அந்த க்ரீமை வச்சு உருவாக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம ஷின்சான் கிட்ட கோமா கத்துறதுனால இவனை பழி வாங்க ஃபஸ்ட்டு ஹீமாவதியை அழ வச்சுட்டு மாடிக்கு போய் அந்த ஹாரியோட ரூமில் புக்ஸ் எல்லாத்தையும் கழிச்சு போட்டுரும்.
ஃபஸ்ட்டு மிக்ஸி வந்து அந்த ஹாரியோட ரூமில் வந்து எல்லா குப்பை மாதிரி கிடக்குனால ஷின்சான் தான் இதை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சானை பிடிச்சி கத்திகிட்டு இருக்காங்க. கீழே வந்து ஹீமாரி அலறனால ஹீமாரி வந்து ஷின்சானை கை காட்டுறான். அதனால் மிக்ஸி வந்து ரொம்பவே கடுப்பாகி நீ தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்க, இன்றைக்கி உனக்கு என்ன தான் ஆச்சு ஷின்சான் அப்படின்னு கத்துறாங்க. கடுத்து நான் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சானும் திருப்பி கத்திகிட்டு இருக்கான். அங்கே வந்து அந்த அவனோட ரூமுக்கு போகிறான். அங்கே பார்த்தா வந்து நிறையா க்ளோன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இவன் தான் அந்த ஒரிஜினல் போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து இவனை வந்து பிடிக்க வருது. இவனை பிடிச்சி வந்து எல்லாருமே வந்து இதை பிடிச்சி அமுக்குறாங்க. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். எல்லா இதுவும் வந்து அது மேலே வந்து பூசி விட்ருது. அதனால் ஷின்சான் வந்து இதுலேருந்து தப்பிக்க வேக்யூம் கிளீனர் ஆன் பண்ணி விட்டுறான். அதுக்கடுத்து மிக்ஸி அங்கே வந்து பார்த்தா எல்லா க்ரீமும் வந்து இதாக இருக்குது. அதனால் வந்து ஷின்சானை பிடிச்சி கத்திகிட்ருக்காங்க, நீ தான் இது பண்ணியான்னு. ஃபஸ்ட்டு ஷின்சான் ஒத்துக்கல, அதுக்கடுத்து அவன் வந்து ஒத்துக்கிறான். அதுக்கடுத்து வந்து வெளியில் வந்து ஒருத்தர் நிற்பார். ஸ்டார்டிங் சீனில் காமிக்கிற மாதிரி விற்றுட்ருப்பார்ல, அவர் வந்து என்ன நான் எல்லாத்தையும் விற்று கரெக்டாக தானே பண்ணேன், ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை இப்படி தூக்குவார். அங்கேருந்து நிறைய பூச்சியாக பார்த்தோன்னே அவர் காணாமல் போயிடுவார். இவருக்கும் அந்த பூச்சிக்கும் அந்த க்ளோனுக்கும் வந்து ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பூச்சிங்க வந்து எப்போயுமே வந்து அதோட தோலை உரிக்கும் வளர்ந்தக்கப்புறம். அதனால இந்த படத்தை அப்படியே வந்து கேங் லீடர் பார்த்த மாதிரி முடிக்கிறாங்க. பாய் பாய்.